தாவீது கூட இருக்கிறவங்க தங்களை பணையம் வைத்து அவங்க போய் யுத்தத்துக்கு போகணும். ஆனா நம்மளை உட்கார வச்சிட்டு நம்ம இயேசு ராஜா நமக்காக யுத்தம் பண்றாரு. சிலுவையில போய் நான் சுகமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் ரத்தத்தை சிந்தினாரு. நான் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக சிலுவையில தலையை தொங்கினாரு. உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு கடைசி நேரத்துல கூட சிலுவையிலிருந்து எனக்கு மீட்பை கொடுத்தார், மன்னிப்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். இந்த தாவீது ராஜாக்காக கூட இருக்கிற பராக்கிரமசாலிக்கு உயிரை கொடுக்க போனாங்க. ஆனா இந்த தொண்டனுக்காக, இந்த சாதாரண மனிதனுக்காக என் தேவன் ஜீவனையே கொடுத்தாருங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை எப்படி வந்துச்சு? அவர் ஜீவனை கொடுத்தாரு. பரலோகத்திலே அவ்வளவு மகிமையான இடத்துல உலாவின ஒரு தேவன் இந்த மண்ணான கேவலமான அவலட்சணமான ஒரு மனிதனை மீட்டெடுப்பதற்காக பாவம் செய்து கொடூரமாய் அகோரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை மீட்டெடுப்பதற்காக பரலோகத்தை விட்டு, பரம சிங்காசனத்தை விட்டு எனக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என்னை வாழ வைப்பதற்காகவே ஒரு பூமிக்கு வந்தாருங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறதுக்காகவே பூமிக்கு வந்தாருங்க. என் தலையை உயர்த்துறதுக்காகவே பூமிக்கு வந்தாருங்க. அவருடைய ஊழியக்காரனை மாத்துறதுக்காகவே பூமிக்கு வந்தாருங்க.